ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி இந்தியாவுக்கு வருகிறது. புதிய ஹோண்டா எலிவேட் இவி விரைவில் வெளியீடு. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஹோண்டா கார்ஸ் இந்தியா விரைவில் 5 புதிய எஸ்யூவி கார்களை வெளியிட திட்டமிட்டுள்ள நிலையில் அதன் புதிய ஹோண்டா எலிவேட் இவி கார் பற்றி இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்வோம். ஹோண்டா கார்ஸ் இந்தியா தனது சந்தையை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் 5 புதிய எஸ்யூவிகளை அறிவித்துள்ளது. அவை 2030ஆம் ஆண்டிற்குள் வரவுள்ளன. ஜப்பானிய வாகன உற்பத்தி நிறுவனமான ஹூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக், MG ZS EV, மஹிந்திரா BE6 மற்றும் வரவிருக்கும் டாடா சியாரா EV மற்றும் மாருதி விட்டாரா ஆகியவற்றுடன் போட்டியிடும் வகையில் மின்சார பிரிவில் நுழையவும் திட்டமிட்டுள்ளது. புதிய ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி எலிவேட்டை அடிப்படையாக கொண்டது மற்றும் பிராண்டின் ACE திட்டத்தின் கீழ் வரும். புதிய ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி அடுத்த ஆண்டு நம் சாலைகளில் வரும். புதிய ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி சுமார் 40 கிலோவாட் 50 கிலோவாட் பேட்டரி பேக்குடன் வர வாய்ப்புள்ளது. இது முன் அச்சு பொருத்தப்பட்ட மின்சார மோட்டாருடன் இணைக்கப்பட்டுள்ளது. FWD அமைப்புடன் இந்த உள்ளமைவு ஒருமுறை சார்ஜ் செய்தால் 400 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி எலிவேட்டை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அது அதன் ஐஸ் சகாவுடன் தளம், வடிவமைப்பு கூறுகள் மற்றும் அம்சங்களை பகிர்ந்து கொள்ளும். இந்த EV 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஆட்டோ டிம்மிங் IRVM, லெதரெட் அப்ஹோல்ஸ்ட்ரி, வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், ஆம்பியன்ட் லைட்டிங், ADAS, லேண்ட் வாட்ச் கேமரா, பின்புற சீட் பெல்ட் நினைவூட்டல், G மீட்டர் டிஸ்பிளே மற்றும் பல அம்சங்களுடன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார ஹோண்டா எலிவேட்டை பனோரமிக் சன்ரூஃப், இயங்கும் ஓட்டுநர் இருக்கை, காற்றோட்டமான முன் இருக்கைகள் மற்றும் 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுடன் பொருத்தக்கூடும். ஹோண்டா எலிவேட் EV அதன் ICE இயங்கும் பதிப்பை ஆதரிக்கும் அதே பிளாட்ஃபார்மில் கட்டமைக்கப்படும். நடுத்தர அளவிலான SUV அதன் அதிக இழுவிசை எஃகு காரணமாக மென்மையான மற்றும் இணைக்கப்பட்ட அமைப்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது வாகனத்தின் ஒட்டுமொத்த எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் மோதல் பாதுகாப்பு செயல்திறன், நிலைத்தன்மை மற்றும் கையாளுதலையும் மேம்படுத்துகிறது. எலிவேட்டின் மிகவும் திறமையான உடல் அமைப்பு, C தூண்கள் மற்றும் பின்புற டெயில்கேட் திறப்பு பகுதியை கடினப்படுத்துவதன் மூலம் மென்மையான செயல்பாடுகளை உறுதி செய்கிறது. சுவாரஸ்யமாக, புதிய ஹோண்டா எலக்ட்ரிக் எஸ்யூவி அல்லது எலிவேட் EV பிராண்டின் உலகளாவிய தயாரிப்பாக இருக்கும். இது ராஜஸ்தானில் உள்ள ஹோண்டாவின் தபுகாரா உற்பத்தி நிலையத்தில் தயாரிக்கப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட EV, அமேஸ் மற்றும் சிட்டி செடான் ஏற்கனவே உள்ள பல வெளிநாட்டு சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். EVயின் மொத்த உற்பத்தியில் 50 முதல் 70% வரை ஏற்றுமதி செய்ய ஹோண்டா திட்டமிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திடுங்கள்.